வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மனிதர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னா, வாழ்க்கை என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயம் நினைக்கிறாங்க. சொல்லுங்க, கடினமான விஷயமா? கண்டிப்பா கிடையாது. எப்ப தெரியுமா கடினமான விஷயம்? இந்த ஆத்மா இந்த பூமிக்குள்ள என்ன நோக்கத்துக்காக வந்துச்சோ அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கலன்னா கடுமையான விஷயம். யார் அந்த நோக்கத்தை சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்கும். கடினமான விஷயம் கிடையவே கிடையாது. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருமானா? கண்டிப்பா புரியாது. ஒரு சிலருக்கு புரியலாம். காரணம் என்னன்னா, கடவுள் அங்கிருந்து அனுப்பும் போது இந்த வாழ்க்கை மனிதன் சிறப்பா வாழ்றதுக்கான நிறைய ஃபோல்டர்ஸ் நமக்குள்ள வச்சு அனுப்பியிருக்காரு. அந்த ஃபோல்டரை எத்தனை பேர் ஓபன் பண்றாங்கன்றது தெரியும். அதை போய் ஓபன் பண்ணாதான் வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக முடியும். அப்ப அதை யாரெல்லாம் ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு இது ஒரு கடினமான பயணம் என்பது உணரவே மாட்டாங்க. இது ஒரு எளிமையான பயணம், அன்பான பயணம், சந்தோஷமான பயணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கை அபரிவிதமா இருக்கும். அப்ப நீங்க உங்க வாழ்க்கைய அபரிவிதமா கொண்டு போகணும், அபண்டன்ட்டா வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆத்மா இந்த பூமிக்குள்ள இந்த வடிவத்துல இந்த ஃபார்மேஷன்ல ஏன் வந்திருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை பயணம் சிறப்பா இருக்கும். நன்றி.